Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்பர் டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பைத்தன் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இதான் வந்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இதை வந்து ரன் பண்ணி பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்க போகிறதில்ல, மேனுவலாக இப்போ கோட் பண்ணி லைவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக புரியும். ஓகே, இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கும் புரியும். அதையும் தாண்டி நீங்களும் வந்துட்டு உங்களோட ஐடியில் இதை வந்துட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கோட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கப்புறம் இதுக்கான லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மேனுவலாக வந்துட்டு இதை கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். ரோஸ் ஈக்குவல் இன்ட் ஆஃப் வெட்டரி நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு டைமண்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக டைமண்ட் பேட்டர்ன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு நம்பர் டைமண்ட் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் பொறுத்தவரையில் நமக்கு வந்துட்டு டோட்டலாக இங்கே 4 ஃபார் லூப் தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, ரோஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ 1லேருந்து ரோஸ் வரைக்குமே ஓகேவா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப் ரன் ஆகும். நம்ம யூசர் கொடுத்த ரோஸ் வரைக்கும் ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ, அதாவது ஐன்றது 1. ஸோ ரோஸ் எவ்வளோ 6ன்னு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கமாண்ட் லைனில் கூட எழுதணும். கமாண்ட் லைனில் ஸோ என்னன்னா ரோஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வச்சுக்கலாம். ரோஸ் 6ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஸோ ரோஸோட வேல்யூ எவ்வளோ 6 மைனஸ் 1 எவ்வளோ 5. ஸோ 5 ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i + 1 ஐயோட வேல்யூ 1. ஓகே, ஸோ இங்கே 1 + i + 1னா ஸோ 1 + 1 2. ஸோ 1, 2ன்றது ஒரு ரேஞ்சுக்கு இங்கே எண்டிங்கே வந்துட்டு 2 தான் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 1. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை லூப் ரன் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு தடவை லூப் ரன் ஆச்சு அப்படின்னா ஜே வந்து பிரிண்ட் பண்ணும். ஜே லிஸ்ட் 1 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 1ன்ற நம்பரை பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து டிக்ரீசிங் நம்பர்ஸ், அதாவது டிக்ரீசிங் லூப். இங்கே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் இங்கே என்னாச்சு. ஓகே, ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 5 - 1, 0, -1. ஸோ இதில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தோம் 1. ஸோ 1 - 1 0. 0,0ன்றது இங்கே ரேஞ்சு, அது வந்து 1 1 டிகிரிஸ் ஆகும். 0,0ன்றது ஒரு ரேஞ்சே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த லூப் வந்து ஃபஸ்ட் ரன்னே ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் போடப்போ ஐயோட வேல்யூ 2, 1க்கு அடுத்து 2 ஷிஃப்ட் ஆகும் இல்லையா. ஸோ 2 வரும்போது இங்கே வந்து ரோஸ் மைனஸ் 2, அதாவது 6 - 2னா 4. ஸோ 4 ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக ஸோ ஐயோட வேல்யூ 2 இல்லையா. ஸோ 2 + 1 3. ஸோ 1 2 அப்படின்ற 2 தடவை வந்து ரன் ஆகும். ஓகே, அதாவது 1 2ன்ற 2 நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்ததாக இங்கே வரும்போது டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது டிக்ரீசிங் லூப் எதுக்காக அப்படின்னா இப்போ 1 2 3ன்னு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸில் மறுபடியும் வந்து 2 1, அதாவது 3 2 1 பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் வந்து இந்த டிக்ரீசிங் லூப்பு. ஸோ இந்த டிக்ரீசிங் லூப்பில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ இப்போ எவ்வளோ 2, 2 - 1 1. ஸோ 1, 0னா 1க்கும் 0 கடையில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் 1 இருக்குது. ஸோ ஒரு தடவை லூப் என்ன ஆகும் ரன் ஆகும். ஓகே, ஸோ அதனால் ஒரு தடவை லூப் ரன் ஆகும்போது 1ன்ற நம்பர் பிரிண்ட் பண்ணிடும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே அவுட்புட் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 1 கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஓகே, 1 2 1 இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, இப்போ ஸோ இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹாஃப் டைமண்ட் வந்துட்டு முடிஞ்சிடும், நம்பர் டைமண்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹாஃபில் இதோட ரேஞ்ச் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் -1, 0, -1. ஸோ என்ன அப்படின்னா ரோஸோட வேல்யூ 6, 6 - 1 5, 5, 0, -1. அதாவது 5 அப்படின்ற 5 தடவை வந்து இந்த லூப் ரன் ஆகும். ஓகே, ஐயோட வேல்யூ இப்போ 5. ஸோ ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ, ரோஸோட வேல்யூ வந்து இனிஷியல் எவ்வளோ 6, 6 - ஐயோட வேல்யூ எவ்வளோ, ஐயோட வேல்யூ வந்து 5. ஸோ 1ன்றது ஆன்சர். ஸோ ஒரே ஒரு தடவை லூப் ரன் ஆகும், ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i + 1, ஐயோட வேல்யூ இனிஷியல் எவ்வளோ 5. ஸோ +1 6. ஸோ 1 2 3 4 5 டோட்டலாக வந்து 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ வந்து ரிவர்ஸ் ஆட, அதாவது 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு 5 4 3 2 1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் i - 1, 0, -1. ஸோ ஐயோட வேல்யூ இனிஷியல் எவ்வளோ ஸ்டோர் ஆனது 5. ஸோ அப்படின்றப்போ 5, 0னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இங்கே வந்துட்டு 5 நம்பரை பிரிண்ட் பண்ணும், அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2, 1. ஓகே, ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணும், அடுத்து நெக்ஸ்ட் லைன் போய்டும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை ரன் பண்ணி பார்த்துட்டு மேனுவலாக கோட் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10ன்னு கொடுத்தேன். ஓகே, ஸோ 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட நம்பர் ட்ரையாங்கிள். ஓகே, யா, ஸோ இந்த நம்மளோட நம்பர் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை கொண்டு வரதுக்காக இந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கமாண்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக கோட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஃபார் ஃபைண்ட் தி சாரி ஃபைண்ட் இல்லை பிரிண்ட். ஓகே, என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் த நம்பர் டைமண்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஓகே, ஸோ யூசர் கிட்ட இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் தேவை அப்படின்ற இன்புட்டை வாங்கினா மட்டும்தான் அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் தேவைன்றதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஸோ ரோஸ் அப்படின்ற இன்புட்டை ஃபஸ்ட்டு வந்து யூசர்கிட்ட வாங்குறேன். ஓகே, ரோஸ்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், அதனால அது ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜரில் வாங்கிக்கிறேன். இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, என்டர் எ நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இன்புட் வந்துட்டு வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு யூசர் வந்து இன்புட் வாங்கியாச்சு இல்லையா. ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமாண்ட் லைனில் எழுதுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப், அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த நம்பர் டைமண்ட், ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் நம்பர் டைமண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நம்பர் டைமண்ட். ஸோ இதான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது, அதாவது நம்மளோட நம்பர் டைமண்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப்கான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு இப்போ வந்து 4 ஃபார் லூப் தேவை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 3 ஃபார் லூப் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் கிடையாது, ஸ்டார் பேட்டர்ன் யூஸ் பண்ண பைத்தான் ப்ரோக்ராமுக்கு. ஓகே, சாரி, டைமண்ட் மட்டும் இல்லை, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் சரி 3 ஃபார் லூப் தான் மோஸ்ட்டாக தேவைப்படும். பட் ஆனால் இதுக்கு இந்த பேட்டர்னுக்கு வந்துட்டு டிக்ரீசிங் ஃபார் லூப்பும் தேவை. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போது ஜஸ்ட்டு வந்துட்டு இதையும் வந்துட்டு கமாண்ட் லைனில் காமிக்கிறேன். என்னன்னா இப்போ 1 2 3 4 அப்படின்ற ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அதே லைனில் 3 2 1 பிரிண்ட் பண்ணணும். அப்படின்றப்போ இப்படி பிரிண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரை குறைக்க வேண்டிய அவசியம் வருது இல்லையா. அப்போ 4க்கு அப்புறம் அடுத்து 5 6 7 வந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா குறைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு டிக்ரீசிங் லூப் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவைப்படுது. ஓகேவா. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு டோட்டலாக 4 லூப் தேவை, ஃபோர் ஃபார் லூப்பு. இங்கே ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது ரோ வந்துட்டு 1லேருந்து 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 6 இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆகணும் இல்லையா. அதுக்காக ஒரு ஃபார் லூப்பு. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்துட்டு ஒரு சிங்கிள் ரோவில் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணேன். அடுத்த ஃபார் லூப் ஒரு சிங்கிள் ரோவில் வந்துட்டு எத்தனை என்னென்ன நம்பர் இருக்கணும் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது இப்போ 1 2 3 4 போயிடுச்சுன்னா அடுத்து 3 2 1 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது பண்ணணும் இல்லையா. அதுக்கு ஒரு ஃபார் லூப். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 4 ஃபார் லூப் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் என்னன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன கொடுத்துக்கிறேன், ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1 கமா ஸோ கொடுத்துருக்க ரோஸ் வரைக்கும் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ரோஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஷோர். ஸோ இங்கே கொடுத்துட்டேன். ஷோர், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்த ஃபார் லூப். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ரோஸ்க்கான ஃபார் லூப்பும் முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் என்ன அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இங்கே வந்துட்டு ஸ்டார் கொடுத்துடக்கூடாது, முழுக்க வந்துட்டு நம்பர். ஓகேவா. ஃபார் ஜே இன் ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் வந்துட்டு
இதில் நம்ம ரேஞ்சை கொடுக்கணும். ஓகே, ஸோ என்ன ரேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பர் பிரமிட் பேட்டர்ன், ஸோ நம்பர் பிரமிட் இல்லை, நம்பர் டைமண்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர் டைமண்ட் பேட்டர்னில் வந்துட்டு எதனா ஸ்பேஸ் வந்துட்டு இனிஷியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னன்னா ரோஸ் மைனஸ் ஐ, அதான் வந்து நம்மளோட ஆன்சர். ரோஸ் மைனஸ் ஐ. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்பேஸஸ். ரோஸ் மைனஸ் ஐ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு கே. ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும் அதுக்காக. ஓகே, ஸோ ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ நம்பர்ஸை வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னன்னா இது வந்து இன்க்ரீசிங் லூப். ஓகே, அதனால இதை வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணி i+1ல் நிப்பாட்டணும். ஓகேவா? ஸோ 1, i+1. சாரி, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஜேன்ற சாரி கேன்ற நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, கேன்ற நம்பர். ஓகே, பிரிண்ட் ஆஃப் கே அண்ட் எண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ஃபார் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அடுத்து இன்னொரு ஃபார் லூப். இது எதுக்காக டிக்ரீசிங் லூப். ஓகே, இந்த லூப் கேன்ற லூப் ரன் ஆகின உடனே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு லூப். ஓகே, அது வந்து எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை எல்லுன்னு இருக்கணும். கேஎல் எல் இன் ரேஞ்ச் ஆஃப், எல் இன் ரேஞ்ச் ஆஃப் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இது டிக்ரீசிங் லூப். ஆக்சுவலாக வந்துட்டு நம்பர்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லையும் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் இந்த லூப்போட ஃபங்க்ஷன் தேவை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா ஐன்றது, ஸோ அதை தான் வந்து இப்போ எடுக்க போகிறோம். i-1, 0, -1. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லுன்ற ஷோர். ஓகே, ஸோ எல்லுன்ற வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். end is equal to அவ்வளோதான். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபோட நம்பர் ட்ரையாங்கிள் இது வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாரி இது இன்னும் முடியல. ஓகே, கடைசியில் ஒரே ஒரு லைன் இருக்குது, பிரிண்ட் ஆஃப் அப்படின்றது. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்பு. இது எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து கமெண்ட் லைனில் எழுதுறேன். ஸோ மறுபடியும் ஒரு ஃபார் லூப் எதுக்குன்னா அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டைமண்ட் ட்ரையாங்கிளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபார் டைமண்ட் நம்பர் டைமண்ட் அப்படின்னு போடலாம். ஓகே, நம்பர் டைமண்ட். ஓகே, ஸோ இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் 4 ஃபார் லூப் தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று அதே மாதிரி ரோஸை ஹேண்டில் பண்ண, செகண்ட் ஒன்றும் அதே மாதிரி தான் ஸ்பேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ண. ஓகே, என்ன நம்பர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்து தான் ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர் பிரிண்டிங். ஓகே, ஸோ பர்பஸ் எல்லாம் அதுதான். பட் ஆனால் அப்போ என்ன சேஞ்சு டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னா வந்துட்டு ரேஞ்ச் தான் வந்துட்டு இங்கே டிஃபரெண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ அந்த ரேஞ்சை வந்து இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபார் ஐ ஓகே, ஸோ ஃபார் ஐஎன் ரேஞ்சோ என்னென்ன எந்த ரேஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ரேஞ்சை ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவல் ஆர்டரில் கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு டாப் டு பாட்டம் ரோ. ஓகே, நீங்கள் அதுக்கு ஆக்சுவல் இதில் கொடுக்க முடியாது. ஸோ ரோமைன்ஸ் ஒன்லேருந்து நமக்கு வந்துட்டு வேல்யூ 0 வரைக்கும் போகணும். ஒவ்வொரு தடவையும் 1 குறையணும். ஸோ அதனால தான் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஃபாலோ. ஓகே, ஜே இன்
ஓகே. ஸோ இந்த ஜெயின் இருக்கா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரோலையும் வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. இங்கே ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ஸோ அதே தான். இங்கே வந்துட்டு ரோஸ் மைனஸ் ஐ தான் வந்துட்டு வரும். ஓகே. ஸோ ரோஸ் மைனஸ் ஒன் ஐ கிடையாது. சாரி ரோஸ் மைனஸ் ஐ. ஓகே. ஒன்னில் மேலே கொடுக்குறப்பையும் வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஸ் மைனஸ் ஐ வரும் ஒன்னில். ஓகே. ஓகே. இது ஒரு சின்ன திருத்தம். ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் லைன் போனோம் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ்க்கான ப்ரோக்ராம் வந்துட்டு ஓகேவா. ஸோ இதை போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லைன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பு. நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இது ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்றதுனால வந்துட்டு ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கிற ரேஞ்சை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ i+1ன்றது இங்கே வந்துட்டு i-1 இந்த ரேஞ்சில் 0 வரைக்கும் போகணும். இதில் ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ குறையணும்னா -1. ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் அவுட்புட்டாக வர நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நம்பர் என்னென்னா கே. ஓகேவா. ஷோர். அண்ட் எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஓகே. ஸோ இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டாக ஃபைனல் ஒரு ஃபார் லூப். ஓகே. அது வந்து டிக்ரீசிங் ஃபார் லூப்பு, டிக்ரீசிங் லூப்பா. ஸோ இது வந்துட்டு எல்லுன்னு இருக்கும். ஓகே. எல் இன் ரேஞ்ச் ஆஃப்னு கொடுத்துருக்கோமா. எல் இன் ரேஞ்ச் ஆஃப்ல என்ன கொடுத்துருக்கோம், சாரி இன்னும் கொடுக்கல. என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஓகே. இங்கே ரோஸ் மைனஸ் ஐ தான் வருது. இங்கே ரோஸ் மைனஸ் ஐ. இங்கே வந்துட்டு ஐக்கம் i+1. ஓகே. இங்கே ரோஸ் மைனஸ் ஐ, இங்கேயும் ஐக்கம் i+1. ஓகே. ஸோ i-, லாஸ்ட் லூப் தான் இது வருது. ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ரேஞ்ச் அப்படின்றது வராது. ஓகே. இது அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே போடணும். கொஞ்சம் ரேஞ்சை மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ இங்கே ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1, ஓ இதில் என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் ஆஃப் எல்லுன்ற வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ எல், எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஷோர். அவ்வளோ. ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. உடனே வந்து முடிஞ்சிடாது. ஓகே. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்குது. ஓகே. என்னன்னா பிரிண்ட் ஆகும்னு கொடுக்கணும் இல்லையா. எதுக்காக அப்படின்னா இந்த லூப் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணி ஆகணும், அதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு ஒரே ஒரு செக் மட்டும் பண்ணிக்கலாம். ரோஸ் மைனஸ் ஐ 5, i+1, i+1. ஓகே. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ரோஸு கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஷோர். ஓகே. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 8ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எரர் வந்துருச்சு.
ஸோ என்ன எரர் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ரேஞ்சுக்கு என் கொடுக்கக்குள்ள எம்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால வந்துட்டு அந்த கீவேர்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நேம் எரர் அப்படின்னு காட்டுது. ஓகே, ரேஞ்சுன்ற கீவேர்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்றனால. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிவிட்டு 9 கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நம்பர் ட்ரையாங்கிள். ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ எதுக்காக ரன் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு செக்கிங். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்துட்டு நம்மளோட லாஜிக் வந்து நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ ரோஸ் ஈக்குவல் டு இன்டர் வென்டரி நம்பர். யூசர்கிட்ட இருந்து நம்பரை வந்துட்டு இன்புட்டை வாங்குறோம். அதுக்கப்புறமா ஃபார் ஐ இன் ரேஞ்சாக 1, ரோஸ் ப்ளஸ் 1, அதாவது யூசர் கொடுத்தா ரோஸ் வரைக்கும் லூப் ரன் ஆகணும். இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1. ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ, ரோவோட வேல்யூ 6, 6 - 1 5. ஸோ 5 ஸ்பேஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i + 1, இதில் ஐயோட வேல்யூ எவ்வளோ 1. ஸோ i + 1 2. ஸோ 1, 2ன்றது ரேஞ்சு. ஸோ 1ஓட வேல்யூ ஒரே ஒரு தடவை லூப் ரன் ஆகும். அதனால ஸோ கேவோட வேல்யூ எவ்வளோ 1. ஸோ 1 மட்டும் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வரும். ஸோ இங்கே வந்தால் ஐயோட வேல்யூ 1, 1 - 1 0. ஸோ 0,0ன்றது ஒரு ரேஞ்சு. இது 0,0ன்றது ஒரு ரேஞ்சே கிடையாது. ஓகே, அதனால இந்த இந்த ஃபார் லூப் அப்படின்றது ரன்னே ஆகாது. ஓகே, அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் லைன் போயிடும். ப்ரோக்ராம் போனதான் அப்படின்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் போய் அப்படி நிற்கும். தென் வந்துட்டு இந்த ஃபார் லூப் இன்னும் நிற்கல. இந்த ஃபார் லூப் என்ன பண்ணால் மறுபடியும் ரன் ஆகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1லேருந்து 2க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ 2 அப்படின்னா இங்கே எவ்வளோ ரோஸோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ 2. ஸோ அப்படின்றப்போ ரிமைனிங் 4. ஸோ 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ இங்கே 2. ஸோ அப்படின்றப்போ 1 2 2 தடவை ரன் ஆகும். ஸோ 1 2ன்ற நம்பர் பிரிண்ட் ஆகும். இங்கே எவ்வளோ அப்படின்னா 2 - 1. இந்த ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ எவ்வளோனா 2, 2 - 1 1. ஸோ 1, 0, அதாவது ஒரே ஒரு தடவை லூப் ரன் ஆகும். ஸோ 1ன்ற வேல்யூ வந்துட்டு மறுபடியும் அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட அவுட்புட். இதே மாதிரி இந்த லூப் ரன் ஆகிட்டு வந்து எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் 6 ரோன்னு 6 ரோ வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைன் போயிடும். நெக்ஸ்ட் லைனில் மறுபடியும் ஒரு ஃபார் லூப் வருது. என்னன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் -1. ஓகே, ரோஸ் -1னா ஸோ இங்கே ரோஸோட வேல்யூ 6, 6 - 1 5. ஸோ 5ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஐயோட வேல்யூ 5 அதே பண்ணும். அதுக்கப்புறமா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் -i தான். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ 5, ரோஸோட வேல்யூ எவ்வளோ 6, 6 - 5 1. ஸோ அதாவது ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 1, i + 1, ஐயோட வேல்யூ 5 இருக்கா. ஸோ 5 + 1 6. ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 விஷயத்த 5 தடவை லூப் ரன் ஆகும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ இனிஷியலாக 5. ஓகே, ஸோ 5 தடவை லூப் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணும், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. ஓகே, இதெல்லாமே வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னா இங்கே வரும். ஸோ ஃபார் எல் இன் ரேஞ்ச் ஆஃப் ஐயோட வேல்யூ எவ்வளோ 5, 5 - 1 4. ஸோ 4 0. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ இதெல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா இந்த ஃபார் லூப்பில். இதில் ஃபார் லூப்பில் வந்து என்ன பிரிண்ட் ஆகும். ஸோ 6 அப்படின்னா 1 2 3 4 5 6 எல்லாம் 5 6 இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஏன் அப்படின்னா 6 + 1 வந்துட்டு 7. ஸோ இந்த ஓகே, ஸோ 6 + 1 அப்படின்றது 7. ஓகே, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். பட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து டிக்ரீசிங் ஆர்டர் போகணுன்றதுனால இங்கே வரும். இங்கே வர்றப்போ 5 - 1 எவ்வளோ 4. ஓகே, ஓகே சார். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 400 பிரிண்ட் பண்ணணும். அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணி முடிக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரோக்ராம். என்ன அப்படின்னா நம்பர் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த போர்ஷன் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ நம்பர் வந்துட்டு 3க்கு வந்தது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ரோஸ் வந்துட்டு 3 தான். ஓகே, 3 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து தான் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i + 1. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஐயோட வேல்யூ 3 இருக்கா. ஸோ அப்போ 1 2 3 அளவுக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நம்பரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ 4 இருக்கா, 3 இருக்கா. ஸோ 3 - 1 2, 2 பிரிண்ட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணணும்னா 3 ஓகே, அடுத்து 1 பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ
இது ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த தடவை வந்துட்டு 12ன்னு கொடுக்குறேன், கொஞ்சம் பெரிய நம்பர். ஓகே, கொஞ்சம் பெரிய டைமண்டாக வரும். இந்த வந்துருக்கா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் முதல் கொண்டு எடுத்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. See you in the next video.